வெல்கம் டு பிரபு மேத்ஸ். நீட் 2024 ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தெரியும். இப்போ நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கேட்குற கேள்வி, சார் எந்த லெவலுக்கு சார் கட் ஆஃப் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஆர் கம்யூனிட்டி பேஸில் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? எங்களுக்கு இந்த 92.5% ரிசர்வேஷன் கம்யூனிட்டியில் கவர்மெண்ட் காலேஜுக்கு கட் ஆஃப் ரேஞ்சு சொல்லுங்கள் சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அதை பற்றி தான். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நாம் சொல்கிறது ஒன்லி ப்ரிடிக்ஷன் மட்டும்தான், சரியா? இதுவே அங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் மேக்ஸிமம் இதுலேருந்து ஹியூஜ் நம்பர் ஆஃப் டிஃப்ரென்ஸுங்கிறது வரதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். ஓகே, நம்ம இந்த லெவலில் இருக்கோம், கண்டிப்பாக நமக்கு வந்து சீட் கிடச்சிரும். இல்லை, இதில் மேக்ஸிமம் 1 or 2 சேஞ்ச் ஓவர் வரதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் இதை நீங்கள் உங்களுக்கான கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் 1 or 2 சேஞ்ச் ஓவர் கண்டிப்பாக வரும். இது எல்லாத்தையும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் அவங்களுக்கான இந்த வருஷத்துக்கான அப்ளிகேஷன்லாம் நமக்கு எடுத்துக்கிட்டு அதுலேருந்து ரேங்க் லிஸ்ட் அவங்க ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ரிடிக்ஷன் வந்து எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும், சரியா? ஸோ நீங்கள் இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் லெவலை எதுக்காக எடுத்துக்க போகிறீங்க? நாம் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஓகே, இந்த லெவலில் நமக்கு ஸ்கோர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ நமக்கு கவர்மெண்ட்டில் சீட் கிடைச்சிருமா கிடைக்காதா, செல்ஃப் ஃபைனான்ஸிங்கை பற்றி நம்ம பேசலை. கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு கொடுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ, ஓகேவா? ஸோ லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் காம்படிஷனில் 602 மார்க்குக்கு மேலே 602 வரைக்கும் கிடச்சிருந்தது, 602க்கு மேலே கிடச்சிது. ஓகே சார், அப்போ இந்த வருஷம் எதுக்குள்ள கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஓப்பன் காம்படிஷனுக்கே இதுலேருந்து மினிமம் ஒரு 10 மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஓப்பன் காம்படிஷனில் 612+ இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு இந்த தடவை சீட்டுங்கிறது எடுத்துடலாம். ஓப்பன் காம்படிஷனுங்கிறது எல்லா கம்யூனிட்டிலையும் ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்தவங்க எல்லாரும் இந்த ஓப்பன் காம்படிஷனுக்குள்ளே வந்துருவாங்க, ஓகேவா? ஓகே சார், பிசியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் கூட கம்பேர் பண்ணி பார்த்தா கவர்மெண்ட் காலேஜுக்கு 556 வரைக்கும் சீட் எடுத்திருக்காங்க. 556 அதுக்கு மேலே, ஓகேவா? ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு 568க்கு மேலே இருக்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு சேஃபஸ்ட்டாக இருக்கும். இந்த லெவலில் நமக்கு ஸ்கோர் இருந்ததுன்னா கண்டிப்பாக சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேவா? இதில் 1 or 2 சேஞ்ச் ஓவர் வரதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் 541க்கு உங்களுக்கு 541 ப்ளஸுக்கு கண்டிப்பாக சீட் வந்து எடுத்துருக்குறாங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் 552+ கண்டிப்பாக சேஃபஸ்ட் ஒரு கட் ஆஃபாக இருக்கும், ஓகேவா? ஸோ எம்பிசி அண்ட் டிஎன்சியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 530 வரைக்கும் நமக்கு சீட்டுங்க கிடைச்சிருக்கு, சரிங்களா? இந்த வருஷம் கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு 10 to 12 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 542க்கு மேலே இருந்ததுன்னா ஓரளவு பாசிபிலிட்டி இந்த வருஷம் நமக்கு கவர்மெண்ட் காலேஜில் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா மினிமம் பார்த்திங்கன்னா 1,50,000 ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எழுதியிருக்கிறாங்க. ரிசல்ட் வந்து June 14th ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். லாஸ்ட் இயர் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா 600 மார்க்குக்கு மேலே நமக்கு ரேங்க் லிஸ்ட்டுக்குள்ளே வந்தவங்களே கிட்டத்தட்ட 1836 பேர் வந்திருந்தாங்க. இவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாருமே ரிப்பீட்டர்ஸாக தான் இருந்தாங்க. ஸோ திரும்ப செகண்ட் இயர் தேர்ட் இயர் வரைக்கும் அட்டன் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ இதனால தான் இந்த கட் ஆஃப் லெவலுங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இயர் பை இயர் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது காரணம், தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது காரணம் இது ஒன்று தான். ரிப்பீட்டர்ஸ் வந்து அவங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு செகண்ட் டைமோ அல்லது தேர்ட் டைம் வரைக்கும் எழுதிட்டு இருக்காங்க, ஃபோர்த் டைம் வரைக்கும் எழுதிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம கட் ஆஃப் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் 454 வரைக்கும் சீட் எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு மேலே இந்த வருஷம் கண்டிப்பாக 460+ கண்டிப்பாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எஸ்சிஏவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 383க்கு கண்டிப்பாக லாஸ்ட் இயர் கிடச்சிருக்கு. இந்த வருஷம் கண்டிப்பாக 390+ ஓரளவு இருக்கலாம். ஆனால் எஸ்சிஏ எஸ்டியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் சேஞ்ச் ஓவர் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை அப்படிங்கிறதா நாம் விசாரித்த வரைக்கும் கிடச்சிருக்க தகவல். ஆனால் கண்டிப்பாக அதுலேருந்து மினிமம் ஒரு 7லேருந்து 8 மார்க்ஸ் வரைக்கும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஓகே, நம்ம சேஃபஸ்ட் இடத்துல தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்கிறதுனால தான் நான் இந்த சேஞ்ச் ஓவர் சொல்கிறேன். பட் எஸ்சிஏ அண்ட் எஸ்டியை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஓவர் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 355க்கு லாஸ்ட் இயர் கிடச்சிருக்கு. இந்த வருஷமும் எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 355 தான் இருக்கிறதுக்கு, 355+ இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபீஸுங்கிறது 18,500 நமக்கு கட்டினா போதும். 36 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த 92.5%க்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் லெவல் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இது சேஞ்ச் ஓவர் ஆகும், சரியா? இது ப்ரீவியஸ் இயரோட ப்ரிடிக்ஷன் தான். இதை வச்சு நீங்கள் உங்களை குறைச்சிக்க வேண்டாம், ஓகேவா? ஸோ இன்னும் அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.